போதும் போதும், என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. 12 மணி நேரம் ஆயிடுச்சு. பசியோட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். 12 மணி நேரம் தானே ஆயிருக்கு. யாரும் ஓய்வு எடுக்க வேணாம், எல்லாரும் பேசாம நடங்க. இல்ல சார், நாங்களே அப்படி முயற்சி பண்ணாலும் எங்களால நிச்சயமா நடக்க முடியாது. தயவு செஞ்சு கேட்குறோம் சார், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறமா போலாம் சார். எந்த கூலி ஆட்களுக்கு தன்னோட கால் சப்போர்ட் பண்ணலையோ அந்த கால்களுக்கு இந்த குண்டை நான் பரிசா அளிப்பேன். எல்லாம் நடங்க. ஐயோ, பாத்து 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 நித்யா மேடம், பாத்து. ஐயோ, அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. நீ அவங்கள கவனிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? எல்லாம் நடக்கலாம். நடங்க. கிடைச்சிருச்சு. நன்றி நண்பர்களே, நீங்க எல்லாரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சு இங்க வந்திருக்கீங்க. உங்க மனசார பொருட்களை வாங்கி இந்த ஏலத்தை வெற்றியடைய வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்து வரப்போறது இந்த ஏலத்தோட கடைசி பகுதி, கடைசி விற்பனை. இதுக்காக தான் நீங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தீங்க. நண்பர்களே, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்பானிஷ் ஏழை மக்கள் இந்தியாவுக்கு மசாலா வியாபாரம் பண்ண வந்தாங்க. இந்த டைரி அந்த காலகட்டத்தோட பழமையானது. இந்த டைரியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் இல்ல, இதை எழுதின முதலாளியை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த டைரி ஸ்பானிஷ் டெய்லர் ஜான்சன் வாங்லரோடது. இத பல வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்டர் ராகவ் ஏலத்துல எடுத்தாரு. இன்னைக்கு அவரோட பேரன் மிஸ்டர் சுனில் இத மறுபடியும் ஏலத்துல வர்றாரு. மிஸ்டர் சுனில், இந்த டைரியில என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த வரலாற்று டைரியை ஏன் ஏலத்துக்கு விடணும்னு நினைக்கிறீங்க? இதை ஏன் படிக்க கூடாது? இந்த டைரியில என்ன எழுதிருக்கு எழுதலன்ற பத்திலாம் கவலையே இல்லை. எனக்கு தேவை காசு, துட்டு, டப்பு, மணி, அவ்வளவுதான். சோ ஏலத்தை ஆரம்பிக்கலாம். ஏலம் 10 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்குது. 20 லட்சம். 20 லட்சம். வேற யாராவது? 30 லட்சம். 30 லட்சம். சூப்பர் சார். இவரை விட அதிகமா யாராவது கேட்கறதுக்கு இருக்கீங்களா? 40 லட்சம். 40 லட்சம். 50 லட்சம். அடேங்கப்பா, இதுதான் உண்மையான ஏலம். யாராவது 50 லட்சத்துக்கு மேல கேட்க தயாரா இருக்கீங்களா? 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 1 கோடி. வா வா, இதுதான் உண்மையான அபிமானம் சொல்றது. லட்சம் மதிப்பில இருந்து கோடி அடையிறது. 1 கோடி ஒரு தரம், 1 கோடி 2 தரம், 1 கோடி 3 தரம். 1 கோடிக்கான செக்கை நான் ஏற்கனவே உங்க ஆபீஸ்ல கொடுத்துட்டேன். இந்த டைரி அடுத்த 1 மணி நேரத்துல என் வீட்டுக்கு வந்து சேரணும். புரிஞ்சுதா? உனக்கு தெரியாது, நீ வாங்கினது டைரியே கிடையாது. சாவை விலை கொடுத்து வாங்கியிருக்கடா. ஒன்னும் இதுல தண்ணி முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட தண்ணி இருக்கா? அட போப்பா, என்கிட்ட இருக்க தண்ணி சாயந்தரமே முடிஞ்சு போச்சு. நீ மட்டும் சொல்லியிருந்தனா தபால வாங்கியிருக்கலாம்ல. பேசாம தூங்குங்கடா, காலைல விடிஞ்சப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, தாகத்தோடலாம் என்னால் தூங்க முடியாது. தூங்குனா பயங்கரமான கனவு வரும். சரிடா, இந்த பயங்கரமான கனவு அப்புறம் தாகம், இதுல என்ன கனெக்ஷனு? அட அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இப்போ தண்ணி வேணும். நீ திருந்தவே மாட்ட, தூங்குடா. டேய், நீங்களாம் ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? 3 பேர் சரியான கும்பகர்ணனுங்க. இந்த மேப்பை வச்சு பார்த்தா குளம் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. தாகத்தை தீர்த்துக்கணும்னா குளத்துக்கிட்ட போய் தண்ணி எடுத்து தான் ஆகணும். தண்ணி சத்தம் கேட்குதே, அப்போது குளம் இங்கே எங்கேயோ தான் இருக்குது.
மேப் படி பார்த்தாலும் ஆமாம், குளம் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! யாரோட சத்தம் இது? அட, இந்த நிக்கித் எங்கடா போனா? ஒருவேளை அவன் தான் கத்துறானா என்ன? ஏய் எங்க இருக்க? குடு. என்னடா என்ன? எங்க இருக்க? எங்க போனடே? என்னடா ஆச்சு? நிக்கித், என்னடா? டேய் இவன் செத்துட்டான். என்ன? என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? யாரா அது? ஓடு. நல்ல கூர்மையான ஆயுதம் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆளை கொல்றதுக்காக. என்னாச்சு இங்க ஃபுல்லா சொல்லுங்க. சார், ராத்திரி அவன் தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில வந்தான் சார். அப்போதான் யாரோ இவனை கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு அடிச்சிட்டாங்க. சார், ஆக்சுவலி ரொம்ப இருட்டா இருந்துச்சு. திடீர்னு எல்லாரும் தாக்கிட்டாங்க. எதுவுமே எங்க கண்ணுக்கு தெரியல சார். எங்க கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டையும் ராத்திரில இருந்து காணோம். அவன் எங்க போனான்னு தெரியவே இல்லை சார். ஒருவேளை இவனை மாதிரியே அவனையும் கொண்டு இருப்பாங்களோன்னு பயமா இருக்கு சார். பயப்பட வேண்டாம், நாங்க பூரா பஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறோம். போங்க தேடுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதா பார்க்கலாம். சார், சார் கொஞ்சம் இங்க வாங்கல. ஏந்திருப்பா, ஒன்னும் அவ்வளோ உனக்கு. பார்த்து தூக்குங்க, தூக்குங்க. வா. சுதீப், இங்க வா. ஏய் வாடா. நல்லா இருக்கல? சரி தம்பிங்களா, உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கா? சார், இது எல்லாமே இந்த பைக்காரனோட தான் சார் இருக்கும். பைக்காரனா? யாரு எந்த பைக்காரன்? சார், அந்த பைக்காரன் தான். நேற்று சாயந்தரம் எங்க எல்லாரையும் மிரட்டினா சார் அவன். நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இவன் எல்லாத்தையும் ரொம்ப கலாட்டா பண்றவன். இது யாரா? என்ன விஷயம் பாஸ்? ஏதாவது வேணுமா? ஆமா வேணும். நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். பாதுகாப்பாவா? இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. ஏய் சார், நம்மள மிரட்டுறாரு. மிரட்டுறேன்னு நினைச்சாலும் சரி, இல்ல சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, இல்ல வார்னிங்னு கூட நினைச்சுக்கோங்க. உங்களை எச்சரிக்கை பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் பண்ணிட்டேன். அதையும் மீறி மரணத்துடைய வாயில போன நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம். சந்தோஷமா போங்க. சார், அவன் 100 கிலோமீட்டர்லேருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனா தான் சார் இருப்பான். நாங்கள் எந்த தாபால சாப்பிட்டோமோ அங்கே அவன் வந்திருந்தான் சார். அண்ட் அந்த ஆள் முகம் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா? இல்ல சார், அவன் ஒரு செகண்ட் கூட அவன் போட்டிருக்க ஹெல்மெட் அவுக்கவே இல்லை சார். அந்த தாபால சாப்பிடும்போது கண்டிப்பா அவன் ஹெல்மெட் எடுத்திருப்பான் இல்லையா? அந்த கடைக்காரர்கிட்ட விசாரிங்க, அந்த ஆளுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். ஓகே சார். தம்பி வாப்பா. பார்த்து வா. ரத்தமா இருக்கு. ரத்தம் இருக்குன்னா கண்டிப்பா யாரோ காயப்பட்ட ஆள் இந்த பக்கம் நிச்சயம் ஓடி இருக்கணும். இங்க பாருங்க சார், ரத்தம் ஒன்றும் அதிகமா இல்லை. அதனால இங்க பிரச்சனை ஒன்றும் பெருசா இருக்குமான்னு தெரியல. சார், இங்க பாருங்க, இழுத்துட்டு போன அடையாளம் இருக்கு. அப்படின்னா இந்த பசங்களை தவிர இங்க வேற யாரோ இருந்திருக்காங்க. அந்த குற்றவாளிங்க இவங்களை அடிச்சிருக்கணும், அவரை இங்க இருந்து இழுத்துட்டு போயிருக்கணும். சார், இந்த ரூட்டு நேரா ஹைவேஸ்ல போய் ஜாயின் ஆகுது சார். அப்படி இருக்கும்போது அந்த கில்லருக்கு அவனுக்கு இந்த ரூட்டு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கு சார். ஆமா, அதனாலதான் ராத்திரி இருட்டுல கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஜாலியா வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த தடத்தை பார்க்கும்போது ஏதோ பெரிய வண்டி மாதிரி தெரியுதுல்ல? டயர் மார்க்கு இருக்கு சார். இந்த தடத்தை பார்த்தா லெஸ்காட் வண்டி மாதிரி தெரியுது. ஏன்னா இவ்வளோ சின்ன டயர் அந்த வண்டியில் தான் சார் இருக்கும். அப்போ அந்த குற்றவாளி கார்ல போயிருக்கான். அப்போ பைக்காரன் என்னானா கார்ல வந்திருந்தா எதுக்காக அவன் ஹெல்மெட் போட்டிருக்கணும்? சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. முன்னாடியே ஒரு டோல் பூத் வருது இல்ல, அங்க போய் விசாரிச்சு பாருங்க. சந்தேகப்படும்படியா வண்டி ஏதாவது போச்சானு. ஓகே, அது வரைக்கும் நான் இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறேன். சார், இங்கே தான் சார், இந்த தாபால தான் சார் நானும் என் ஃப்ரெண்டு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். சார் வாங்க வாங்க சார், உட்காருங்க. சுட சுட தால் மக்கனி இருக்கு. 5 பிளேட் செய்யலாமா? வெண்ணெய் போட்டு. இங்க பாருங்க, நான் ஒன்றும் சாப்பிட வரல. நாங்க சிஐடிஸ். சிஐடிஸா? என்னாச்சு சார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உங்க தாபால தான் சாப்பிட்றதுக்காக வந்தோம். லேசா ஞாபகம் இருக்கு.
ஆனா எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? நேத்து ராத்திரி இவரை தாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதல்ல இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கொன்னுட்டாங்க. ஐயோ கடவுளே, என்னதான் நடக்குது? சமூகத்துல நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த பிரச்சனையில ஒரு பைக்கார சம்பந்தப்பட்டிருக்கான். நேத்து அவனுமே இங்க வந்திருக்கான். பைக் காரனா? ஆமா ஆமா, அவன் ஒரு பிளாக் பைக்கர் சூட், ஒரு பிளாக் ஹெல்மெட் போட்டிருந்தான். அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு நலோஞ்சன் மாடல்ல பைக்கும் இருந்தது. ஒரு பைக்காரன் வந்தான் தான். அந்த பைக்காரனை பத்தி உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? பார்க்க எப்படி இருந்தான் அவன்? சார் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல, ஆனா ராமுக்கு தெரிஞ்சிருக்கோம் சார். டேய் ராமு, இங்க வாயே. சாருங்க கேக்குறாங்க பாரு, அந்த பைக்காரனை பத்தி சொல்லு. சார் அந்த ஆள் ஹெல்மெட்டை கழட்டும் போது நான் ஒரு முறை அந்த ஆள் முகத்தை பார்த்தேன். அந்த ஆள் நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சுது சார். சரி, நீ அவனை ஒரு செகண்ட் பார்த்துருப்பல்ல, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவனோட ஸ்கெட்சை பண்ணி கூட. சொல்லுங்க ஸ்வேதா. ஓகே, சரி பாருங்க. என்னாச்சு ஸ்ரேயா? சார் இது வரைக்கும் சராஞ்ச் பத்தி எதுவுமே தெரியல. விக்டிம் கண்டிப்பா நமக்கு கிடப்பான். ஒருவேளை அந்த வண்டி இந்த பக்கம் போயிருந்தா நிச்சயமா இந்த டோல் பூத்தை கிராஸ் பண்ணி தானே போயிருக்கணும். அதையும் விசாரிக்கலாம். கரெக்டா சொன்னீங்க. ஹலோ பிரதர், நேற்று ராத்திரி 3 மணி இந்த டைம் நடுவில் ஏதாவது லெஸ்காட் வண்டி இந்த பக்கம் போச்சா? தெரியாது சார், எனக்கு ஷிஃப்ட் டியூட்டி சார். நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவரு நைட் தான் சார் வருவார். அங்கே இருக்கிற இந்த சிசிடிவி கேமரா 24 ஹவர்ஸ் ஆன்லேயே தானே இருக்கும், ஆஃப் பண்ண மாட்டீங்களா? ஆமாம் சார். அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணுமே சார். அப்போ நீங்கள் சிஐடிப்பா? சரி சார், அப்போ நீங்கள் பார்க்கலாம். வாங்க சார். இங்க பாருப்பா, நம்ம எதிர்பார்த்த பாரு அந்த வண்டி ராத்திரி அதே டைமுக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணிருக்கு. அதே வண்டி மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ரிவீட் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. என்னப்பா, டிரைவரும் தெரியல, வண்டி நம்பரும் சரியா தெரியலையே. ஜூம் இன் பண்ணுங்க வா. என்னமோ எழுதிருக்கே, கார் ஆன் ரெண்ட். கார் ஆன் ரெண்டா? சார் துவனி நகர்ல இந்த கார் ஆன் ரெண்ட் கம்பெனி இருக்கு. ஒருவேளை இந்த வண்டி அங்க இருந்து ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்களோ? சார் இந்தாங்க அவனோட ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆள் தானா? ஆமாம் சார், பார்க்க இப்படிதான் இருந்தாரு. ஓகே, அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் விசாரிப்போம். யாராச்சும் அவனை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஆனால் இந்த ஸ்கெட்சை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த ஆளை பார்த்ததா ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி முகத்தை பார்த்ததே இல்லையே சார். சார் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அந்த போட்டோவை நான் கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஐயா, இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்கு? என்னங்க பாருங்க. இவனா சார்? இது எப்படி சார் சாத்தியம்? இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. இருக்கவே இருக்காது. இல்ல இல்ல, இல்லவே இல்ல. ஐயோ ஐயா, என்ன வாய்ப்பில்லை? என்ன நடக்க வாய்ப்பில்லை? இது இருக்கவே இருக்காது. ரன்பீர் திரும்ப வரவே முடியாது. ஐயா, இந்த ஆளோட பேரு ரன்பீருங்களா? எனக்கு அவனை நல்லாவே தெரியும். அவனை என்னால மறக்கவே முடியாது. இவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லுங்க. ரொம்ப பழைய விஷயம்பா. கிட்டத்தட்ட 73 வருஷங்களுக்கு முன்னாடி நான் அப்ப குழந்தையா இருந்தேன். அப்போ ஒரு நாள் ராத்திரி நான் அவனை என் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன். மதன், நான் சொல்றத கேளு. அப்படி அந்த குளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சனா அப்புறம் உன்னோட வாழ்க்கையே அப்படியே நிரந்தரமா மாறிடும். என்னோட வாழ்க்கை இப்போ எப்படி போதோ அப்படியே போகட்டும். எந்த மாற்றமும் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, இந்த இலாக்காவை உன் அளவுக்கு தெரிஞ்சவங்க இங்க யாருமே கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னால மட்டும்தான் என்னோட லட்சியத்தை என்னால அடைய முடியும். இது என்னோட கனவு மட்டும் இல்ல, இது என்னோட பிடிவாதமும் கூட. தவறான பிடிவாதத்தை வச்சிருக்கீங்க ரன்வீர். இயற்கைக்கு மாறா நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சாலும் இயற்கை நம்மள சும்மா விடாது. அந்த இடம் சபிக்கப்பட்ட இடம், யாரும் அங்க போக கூடாது. உயிர்களை பலி வாங்குற இடம் அது. உங்க கனவை நீங்க மறந்துருங்க. உன்னால உன்னோட மனைவியை மறக்க முடியுமா? இப்போ ஹாஸ்பிட்டல்ல வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையே போராடிட்டு இருக்காங்க. இல்லல்ல, அதே போலதான் என்னோட கனவை என்னால மறக்க முடியாது. கொஞ்சம் யோசி. அப்படி அந்த குளத்து தண்ணியில மரணத்தை முறியடிக்கிறவளுக்கு ஒரு சக்தி இருந்தா உன்னோட மனைவிக்கு ஒரு மறு வாழ்வே கிடைக்கும். என்ன யோசிக்கிற மதன்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுனால எதிர்கால வாழ்க்கையை நம்ம சுதாரிச்சுக்க முடியும். இப்ப சொல்லு, சம்மதமா? இது எப்படி ஐயா முடியும்? நீங்க சொல்றது வச்சு பார்த்தா இன்னிலிருந்து 73 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1941, இந்த ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கானோ அப்போ அதே மாதிரி தான் இருந்தானா? ஆமா,
அதனால தானே நான் சொல்றேன் வாய்ப்பே இல்லைன்னு. இது ரொம்ப ஆச்சரியம். எப்படி சார் இதெல்லாம் நடக்கும்? இந்த ஆளால தான் நான் என்னோட அப்பாவை இழந்திருக்க. இந்த ஆளால நீங்க உங்க அப்பாவை இழந்துட்டீங்களா? ஆமா, இவன் என் அப்பாவோட மனசை மாத்தி ஆசை காட்டி ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போனா. ஊர்ல சொல்லுவாங்க, அந்த குளத்து தண்ணியை குடிச்சா மனுஷன் என்னைக்கும் சாக மாட்டானா, சாகாவரம் கிடைக்குமா. அது மட்டும் இல்ல, அவன் வயசு அதிகமாகாம அப்படியே நின்னுடுமா. ஐயா, இது எந்த மாதிரி கோலங்க? என் அப்பா அப்புறமா திரும்பி வரவே இல்லை சார். அநேகமா அவனுக்கு அந்த அற்புதமான குளம் கிடைச்சிடுச்சு போல இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அப்ப பார்த்த மாதிரி இந்த மனுஷன் அப்படியே இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க என்னையா பேசுறீங்க? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கதைகள்ல தான் படிக்க முடியும். இந்த மாதிரி நிஜமாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதா? நெருப்பு இல்லாம என்னைக்கும் புகையவே புகையாது கண்ணா. உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த குளத்து தண்ணீர்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதால மரணத்தை கூட தோக்கடிக்க முடியும். சார், காடு முழுக்க தேடி பார்த்தாச்சு சார், எந்த ஒரு தடையுமே கிடைக்கலையே. கொஞ்சம் இரு. அங்க பாரு, இதை பார்த்தா என்னமோ இப்பதான் குழி தோண்டின மாதிரி தெரியுது. அங்க பக்கத்துல போய் பாரு. எஸ் சார். சார், இங்க ஏதோ இருக்கு சார். மை காட், என்னையா இது? ரொம்ப வருஷம் பழைய எலும்பு கூடு மாதிரி இருக்கு. சார், குற்றவாளிங்க டெட் பாடி எல்லாம் காட்டில் புதைப்பாங்கன்னு தெரியும் சார். ஆனால் முறையாக குற்றவாளி இவ்வளோ பழைய எலும்பு கூட காட்டில் எடுத்துகிட்டு வந்து புதைச்சி வச்சிருக்கான் சார். தெரியலையே கண்ணா, புதைக்க வந்தானா இல்லை எடுக்க வந்தானா? குட் மார்னிங் டாக்டர். வாட் இஸ் சோ குட் அபவுட் திஸ் மார்னிங்? வேற என்ன, தீர்க்க முடியாத ரகசியங்கள். வழக்கம் போல கஷ்டமாக்குங்க அதை. என்ன நீங்க ஒரே ஜாலியா நின்றுட்டு இருக்கீங்க? அந்த அனிகேஷோட கொலை எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் இப்படிதான் அதிர்ச்சி ஆகி நிப்பீங்க. கண்டிப்பா சுத்தியல் இல்லைன்னா கட்டையால தான் தாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் தான் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்களா? ஆனா நிக்கில், முதல் கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, அனிகேத்த எந்த ஆயுதத்தால தாக்கி இருக்காங்களோ அது 100 வருஷம் பழமையானது. என்ன 100 வருஷம் பழமையானதா? என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஸ்டன் ஆயிட்டீங்களா? இதை பாருங்க தம்பிங்களா, அனிகேஷோட தலையிலிருந்து எனக்கு இரும்பு அப்புறம் மரத்துண்டுகள் சிலதெல்லாம் கூட கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேல பழமையானது. இரும்பு அப்புறம் மரத்துண்டுகளா? அப்ப கொலகாரம் வச்சிருக்க ஆயுதம் இரும்பு மரத்துண்டுகளும் சேர்ந்து இருக்கு. ஆமா, வாங்க நான் காட்டுறேன். இத பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஆனா இவ்வளோ பழைய ஆயுதம் எப்படி ஒரு கொலைகாரங்கிட்ட கிடைச்சது? ஒருவேளை தாத்தா முப்பாட்டங்காலத்துல இருந்தே வச்சிருப்பாங்க. இப்ப அவன் எடுத்து வச்சிருப்பான். இப்ப நான் சொல்றேன், இந்த எலும்பு கூடு, அதாவது நீங்க கொண்டு வந்தது, இதுவும் நிச்சயமா 100 வருஷங்களுக்கு மேல பழமையானது தான். என்ன எவ்வளவு பழமை வாய்ந்தது? அந்த ஆயுதம் எப்படி 100 வருஷம் பழமையானதோ அதே மாதிரி இந்த எலும்பு கூட 100 வருஷம் பழமையானது. அப்ப இந்த இறந்து போனவன் கூட ஆங்கிலேய காலத்தை சேர்ந்தவன் தான். ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்தவன் இல்ல, ஆங்கிலேயனே. ஆமா, இந்த எலும்புகளுக்கு சொந்தமானவன் யூரோப்பியன். நிச்சயமா அவன் ஏசியன் கிடையாது. 100 வருஷம் பழமை வாய்ந்த அந்த ஆயுதம், அப்புறம் 100 வருஷம் பழமையான எலும்புக்கூடு, அதுவும் இங்கிலீஷ்காரனா? அந்த காலத்துல யாருக்கு இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும்னு தெரியலையே. இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. இந்த வெள்ளை கலர் காரு இங்க இருந்து ரெண்டுக்கு கொண்டு போன வண்டியா சார்? மன்னிக்கணும் சார், இந்த போட்டோல காரோட நம்பர் பிளேட் இல்லையே. அதனால காரை யார் ரெண்டுக்காக எடுத்தாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் சார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? இது உங்க கடை வண்டி தானே? நம்பர் பிளேட் இல்லனா என்ன சார்? வேற ஏதாவது அடையாளம் பார்த்து கண்டுபிடிங்க சார். சார், 100க்கும் மேற்பட்ட வண்டிகள் எங்க கம்பெனில இருக்கு. அப்புறம் இந்த மாடல் இந்த கலர்லயே கிட்டத்தட்ட ஒரு 20 வண்டி இருக்கு சார். நீங்க சொல்றது எல்லாமே சாத்தியமே இல்லாத விஷயம். எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மாதிரி ஒயிட் கலர் காரு போன வாரத்துல எத்தனை பேர் இங்க இருந்து ரெண்டுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா எங்க கிட்ட சொல்றீங்களா? சரி, ஒரு நிமிஷம். மொத்தமா 7 பேர் சார். சார், இவங்க போன வாரம் இந்த லெஸ்கார்ட் வண்டியை வாடகைக்காக எடுத்திருக்காங்க. குட். அந்த 7 பேரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெளிவாக கொடுத்துறீங்களா சார்? ஓகே சார்.
என்ன கிடைக்க வருதுன்னு பார்க்கலாம். என்ன இது 5 பேர்கிட்ட விசாரிச்சாச்சு, ஒரு குழுவும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் 2 பேர்ல ஒருத்தர் தான் உண்மையான ஆள் யாரும் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், கண்டுபிடிக்க முடியல. இங்க ரிசப்ஷன்ல யாரும் காணுமே. என்ன ரிசப்ஷன்ல ஒருத்தனையும் காணோம், எங்க போறானுங்க? இந்த வந்துட்டான். வணக்கம், சொல்லுங்க. நாங்க சிஐடிஸ். அமர்னு பேர் இருக்கிற ஒரு ஆளை நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் காரை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு. புக்கிங் போது அவர் அட்ரஸ் கொடுக்காம இந்த கடையோட அட்ரஸ் கொடுத்திருக்காரு. அவர் வேணுமே. ஜஸ்ட் அ மினிட். மிஸ்டர் அமர், அவர் நேற்று செக் அவுட் பண்ணிட்டாரு. சரி, உங்க ரெக்கார்ட்ஸ்க்காக நீங்க ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அதை காட்டுங்க. லைசென்ஸ், பேன் கார்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது? மேடம், வாங்கினோம் தான். ஆனால் இன்னைக்கு காலையில் கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிரைவ் கிராஷ் ஆகிடுச்சு. அதில் இருந்த எல்லா டேட்டாவும் போயிடுச்சு. மன்னிக்கணும். பரவாயில்ல. அந்த ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரு? உருவம் ஞாபகம் இருக்கா? சார், நீங்க ரூம் நம்பர் 701 இருந்த அமர் சாரை பத்தி தானே பேசுறீங்க? ஆமாம் ராஜு, அவரை பற்றி தான். நீங்களே சொல்லுங்க. அவரோட உருவ முகம் ஞாபகம் இருக்கா? 5 அடி உயரம் இருப்பாரு. தலைமுடியெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்துச்சு. அப்புறம் கருப்பா இருப்பாருங்க. 5 அடி உயரமா? அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் நாங்கள் பார்த்த அந்த ஆள் அமரா இருக்க முடியாது. அந்த ஆள் ஹைட்டாக இருந்தார், நிறைய முடி இருந்துச்சு. அண்ட் இந்த அமரை பார்க்கறதுக்கு ரூமுக்கு யாராவது வந்தாங்களா? ஆமா சார், 2 பேர் பார்க்க வந்தாங்களே. ஒருத்தர் பேர் அதில் சஞ்சய் சார், அப்புறம் இன்னொருத்தர் பேர் வேற ஏதோ. அப்புறம் சார், அவங்க நேற்று தண்ணி அடிச்சுட்டு சண்டை கூட போட்டிருந்தாங்க. சண்டையா? எதனால சண்டை நடந்துச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது சார். ஜனங்க யார் சார் தண்ணி அடிச்சுட்டு அவங்க பொறுப்பில் இருக்காங்க? அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த விஷயங்கள் ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? சார், வித்தியாசமா ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க சார். அதாவது இந்த மண்வெட்டி, கோடாலி, அப்புறம் ஏதோ கடப்பாரை. மண்ணை தோன்றதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களா? இது மூலமா என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, அது காட்டில் தோண்டின ஆள் நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். எந்த மாதிரியான ஆயுதங்களை பற்றி அந்த ஆள் நம்ம கிட்ட சொன்னானோ அதெல்லாம் கேட்டப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சஞ்சய் நிச்சயம் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். சஞ்சய் ஆர்கியாலஜிஸ்ட். அவரோட சேர்ந்து அந்த பணத்தை தோண்டி இருக்கணும். அந்த பழைய எலும்புக்கூடல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இல்லைன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்க பணத்தை எதுக்கு எழுப்பணும்? அப்போ நிச்சயமா தோன்றத அவன் அப்ப பார்த்துருக்கணும். அதனாலதான் அவன் உயிரும் அநியாயமா அன்னைக்கு போயிருக்குது. அப்படின்னா அந்த பைக்காரன் யாரு சார்? அவனை பத்தி அந்த வயசானவர் கூட சொன்னாரே. அந்த கதையை கேட்டா அந்த குழந்தை தண்ணியை குடிச்ச உடனே தான் அந்த ஆள் செத்து போயிருக்கான்னு தெரிய வருது. தண்ணியை குடிச்சதுனால மட்டும் எதுவும் இறந்து போயிருக்க மாட்டாயா? இந்த கொலையில அந்த கதையை சொன்ன ஆள் மேலேயே எனக்கு டவுட் வருது. சார், இந்த பைக்காரனை பத்தி கொஞ்சம் விசித்திரமான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு விசித்திரமான விஷயம்? இங்க பாருங்க சார், இந்த நியூஸ் பேப்பரோட டேட்டு ஜூன் 13, 1940. அப்படின்னா சுதந்திரத்துக்கும் முன்னாடி. ஆமா ஸ்ரேயா, இந்த ஆள் அன்னையிலேருந்தே வாண்டட் சார். அந்த சமயத்தில் கூட இந்த ஆள் யாரையோ கொலை பண்ணியிருக்கான் சார். அப்படியே அதே மாதிரி இருக்கான் பாத்தியா? எப்படி அது சான்ஸ்? அபிஜித், இப்படி ஒரு விஷயம் எடுத்துக்கலாமே. 1941 இந்த ஆளோட வயசு 20ன்னா அதுல இருந்து இப்ப கணக்கு போட்டு பார்த்தா இந்த ஆளோட வயசு 90க்கு மேல இருக்கணும். 90 வயசுல ஒரு ஆளு எப்படி இவ்வளவு இளமையா இருக்க முடியும்? பங்கஜ், சரி ஓகே சார். சஞ்சயோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. காக்கிபுரால இருக்கானா? காத்திபுரா? நாம இங்க வர விஷயம் முன்னாடியே அந்த சஞ்சய்க்கு தெரிஞ்சிருக்கோன்னு எனக்கு இன்னும் தோணுது. பார்ட்டி எஸ்கேப் பண்ணலாம். எங்க போவா? வீடு ஃபுல்லா நல்லா சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா க்ளூஸ் கிடைக்கும். சார். என்ன ஸ்ரேயா? சார், இங்க பாருங்க. சஞ்சயோட பாஸ்போர்ட். இதுல நிறைய கண்ட்ரியோட வீசா இருக்கு. சோ இந்த ஆளுக்கு நாடா சுத்துற பழக்கம் இருந்திருக்கு. அண்ட் நீங்க பாரு, இந்த ஆளோட செக் புக்ல எவ்வளவு பேர் இருக்கு, எவ்வளவு டிரான்சாக்ஷன் பாரு. 1 crore செலவு பண்ணிருக்கான். மியூசியம்ல இருந்து பொருட்கள்லாம் வாங்கியிருக்கான். இங்க பாரு. அப்படின்னா சஞ்சய் ரொம்ப பெரிய பணக்காரன். அப்புறம் ஆர்ட்லயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவனுக்கு ஆர்வம் ஆர்ட்ல இருக்கா இல்ல வேற எந்த விஷயத்துல இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சஞ்சய் யாரையோ தேடிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு விஷயம் இவனை உலகத்துல எல்லா மூளைக்கும் கூட்டிட்டு போகுது. ஒவ்வொரு மியூசியம், பெரிய பெரிய ஏலக்கடை. இங்க பாரு.
இந்த டைரி என்னமோ வித்தியாசமா இருக்கு பாரு, அலமாரில இருந்துச்சு, அதுவும் மறைச்சு வச்சிருக்கான். இதை பார்த்தாலே தெரியுது இது என்னமோ வரலாறு சம்பந்தப்பட்ட டைரின்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு, புதுமையா இருக்கு, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. ஒருவேளை சஞ்சய் இந்த டைரிய ஏதாவது ஏலத்துல வாங்கியிருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கடைசி பக்கம். ஓ, அந்த ஸ்பானிஷ் ஷிப்போட கேப்டன் டைரி இது. அவர் தன்னுடைய ஒவ்வொரு பயணத்தை பத்தி இந்த டைரியில எழுதுவாராம். எஸ், தி சேம் டைரி. அப்படின்னா அந்த ரகசிய குளத்தை பத்தி இதுல நிச்சயமா அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சஞ்சயும் இந்த குளத்தை ரகசியமா தேடிக்கிட்டு இருந்திருக்காரு, அதனாலதான் இதெல்லாம் வாங்கியிருக்காரு. இருக்கலாம் ஸ்ரேயா. அப்படி இதுதான் அந்த ரகசிய குளத்தோட வரைபடம்னா இதுல நிச்சயமா நமக்குன்னு ஏதாவது க்ளூஸ் கண்டிப்பா காத்திருக்கு. என்னையா இது, டைரியில எதுவுமே இல்ல, போறதுக்கு உண்டான மேப் எதுவுமே இல்லையே. ஆனா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இந்த ரகசிய குளத்தை தேடி அந்த அமர் அப்புறம் சஞ்சய் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. அப்படின்னா நமக்கு இந்த ரூம்ல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். We'll all search, come. சார், சார் இது பாருங்க. என்ன? சஞ்சய் தன்னோட எல்லா பொருட்களையுமே கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காரு. யாரோ டாக்டர் வீரேன். கார்பன் டேட்டிங்? அப்படின்னா நல்லா கிளியரா தெரியுது சஞ்சய் எல்லா பொருளை பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க நினைச்சிருக்காரு. அந்த பொருள் எவ்வளவு பழமையானதுன்னு. ஓ, இவர் தான் அந்த டாக்டர் வீரேனா? இந்த போட்டோவை பார்த்தாலே தெரியுது இவர் காலேஜ்ல அந்த சஞ்சயோட ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. ஓ, அப்படின்னா இந்த வீரனதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். அமரோட சேர்த்து சஞ்சய்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டாக்டர் வீரேன். இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா? யார் நீங்க? நாங்க சிஐடிஸ் டாக்டர் வீரனை பார்க்கணும். இதை கூப்பிடுறேன் சார். நீங்க பேங்க்ல இருந்து தானே சார் வந்திருக்கீங்க? இல்ல சார், இவங்க சிஐடில இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. சிஐடியா? இது யாருன்னு தெரியுதா? இல்லையே சார். இவரை யார் சார் கொண்டிருப்பா? எங்களுக்கு தெரிஞ்ச அந்த குற்றவாளி நேரம் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருந்திருப்பானே சார். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என்னால எந்த விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார். சரி, இந்த விஷயம் முடியலன்னா விடுங்க. ஆனா வேற ஒரு விஷயத்துல எங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாமே. எனக்கு எதுவும் புரியலீங்களே. நான் புரிய வைக்கிறேன். நீங்க எங்களுக்கு அந்த ரகசிய குளத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த தண்ணியை குடிச்சா ஒரு ஆள் எப்பவுமே சாக மாட்டாங்களாமே, இளமையா இருப்பாங்க, சாக வரம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு. என்ன சார் இது கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உலகத்துல சுடுகாடுன்னு ஒரு இடமே இருந்திருக்காதே. பின்றீங்களே சார் நீங்க. உங்க ஸ்டூடெண்ட் இது விஷயமா உங்ககிட்ட கண்டிப்பா ஏதாவது பேசியிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவர் அந்த குளத்தை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா சார்? சொல்லுங்க. சஞ்சயா? அப்ப சஞ்சய் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியறது மட்டும் இல்ல, அவர் வீட்ல இருந்து தான் வரும். அவருடைய பழமையான பொருட்களுக்கான கார்பன் டேட்டிங் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் டாக்டர் வீரேன் தான் பண்றாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நீங்க இங்க பாருங்க சார், சஞ்சய் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இது அவரோட வேலையில ஒரு பகுதி தான். பகுதியா? சரி, இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லை, உங்க டீ ஆறுது பாருங்க, அதை சொன்னேன். டீ சூடு இல்லாமல் குடிச்சா நல்லா இருக்காது, முதல்ல குடிங்க வாங்க. இங்க பாருங்க டாக்டர் சார், உங்க முகத்தை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. சஞ்சய்னால நீங்க ஜெயிலுக்கு போய் களி சாப்பிடணும்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா நீங்க நல்ல ஆளா தெரியுறீங்க. சஞ்சய் சட்டவிரோதமா ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது சார். அதான் இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல. உங்களுடைய நல்லதுக்காக தான் சார் சொல்றோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மறைக்காம சொல்லிடுங்க. இங்க பாருங்க சார், சஞ்சய்க்கு ஏதோ போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரரோட பொருட்கள் கிடைச்சதுன்னு சொன்னான். அதுல லாட்டின் பாஷையில என்னென்னமோ எழுதப்பட்டிருந்தது சார். அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் என்கிட்ட வந்திருக்கான் சார். அப்படின்னா அந்த எலும்புக்கூடு போர்ச்சுகீசிய எக்ஸ்ப்ளோரருடையதா இருக்கும். அதை தேடி தான் சஞ்சயும் காட்டுக்குள்ள போயிருக்கான். லாட்டின் பாஷையில என்ன எழுதிருந்துச்சு சார்? அதுல ஒரு குகையோட பேர் எழுதியிருந்தது, ஷினாரி கொகை. கொகையா? என்னையா இது? பாகுபலி தூக்குடா டேய். அப்பா, நான் ஜிம்முக்கெல்லாம் போலப்பா. ஐயோ, உள்ள வந்து என்னோட பிரேவ்னஸ் எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன். இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன், இங்க ஒண்ணுமே இல்ல. வாங்க போலாம் போலாம். இருங்க இருங்க, ஜிம்முக்கு போகாமலே இவ்வளவு துணிச்சல காட்டிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க சார். இங்க பாருங்க, வித்தியாசமான குறியீடுகள்லாம் இருக்கு. ஏப்பா, இங்க பாருப்பா, இங்கேயும் இருக்குது. எல்லா செவத்துலயும் இருக்கு.
இந்த குறிகள் எல்லாமே அந்த போர்ச்சுகீசியக்காரர் பண்ணதா இருக்குமோ? ஒருவேளை அந்த குளத்தை அடையறதுக்காக போட்ட க்ளூஸா இருக்குமா? உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பாடி வா. இது சஞ்சய். ஆமா சார், இது கண்டிப்பா அந்த அமரோட பாடியா தான் இருக்கணும். யாரா இருக்கும் அந்த ஆளு? அந்த குளத்தை தேடி வரவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அப்படி ஒருத்தன் இருக்கான் ஃப்ரெடி. அவனை தவிர அந்த குளத்தை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஆனா எப்படியோ சார், இந்த வேலை ரன்வீர் செஞ்சதா தான் இருக்கணும். சஞ்சய் தோண்டிட்டு இருக்கும்போது அங்க ரன்வீரும் இருந்திருக்கணும். இங்க பாருப்பா, ஏதோ ஷூவோட அடையாளம் தெரியுது பாரு. இங்க இருக்கு பாரு, வேற வேற ஷூ பிரிண்ட் மாதிரி இருக்குப்பா. இங்க பாரு, 5 பேருது மாதிரி தெரியுது. சரியா தான் சொல்றீங்க. அமர் சஞ்சயோடையதா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ரன்வீருடையது, ஆனா மத்த அடையாளங்கள் அண்ட் 1 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல சம்பந்தப்பட்டவங்க இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. அது யாருன்னு தெரியலையே. இந்த அடையாளங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த அந்த அற்புதமான குளங்களோட வழியை காமிக்குது. இந்த அடையாளங்கள் எவ்வளவு வருஷம் பழமையானதுன்னு தெரியலையே தயா. குளத்தை தேடி போகும்போது இந்த அடையாளங்கள் தான் சாவி மறைஞ்சிருக்கு. இது மூலமாக தான் நம்ம இந்த கேஸை ஓபன் பண்ண முடியும். சார், இது என்னமோ பாருங்களேன், தீவு மாதிரி தெரியுது. அப்ப அதுக்கு நடுவுல தான் இருக்கு அந்த குளம். சார், அப்போ இந்த தீவு எங்கே சார் இருக்கும்? இந்த இடத்துக்கு எப்படியா நம்ம போறது? அண்ட் இந்த அடையாளத்தோட பாஷை என்னன்னு தெரிஞ்சாதான் எல்லாமே புரிய வரும். இதை வேணா எழுத்துக்களை மாத்தி பார்க்கலாமா? ஏதாவது க்ளூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சார், இந்த மாதிரி அடையாளம் நான் பசில் கேம்ல பார்த்திருக்கேன். இப்போ பசிலோட ஹைரோகிராஃபிக் ஆல்பபெட் புக்கும் வருதுல்ல? ஆமா சார். வஞ்ச், சீக்கிரம் போய் புக் எடுத்துட்டு வாங்க. சரி சார். இந்த புத்தகத்துல எழுத்துக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ANDAVIA கிடைச்சிடுச்சு. அந்தாவியா. அந்தாவியா? இன்டர்நெட்ல அந்த அந்தாவியா தீவுன்னு தான் இருக்கான்னு செக் பண்ணி பாரு ஸ்ரேயா. எஸ் சார். சார், இங்க பாருங்க, இந்த அந்தார்வியான்னு பேர் கொண்ட தீவு இந்தியாவோட தெற்கு பக்கத்துல இருக்கு, அதாவது இந்தியன் ஓஷன்ல. ஆனா சார், இந்த தீவு மொத்தமும் காலியா இருக்குன்னு போட்டிருக்கு. இங்க யாருமே இல்லையா? அப்புறம் இந்த தீவோட வானிலை சுற்றுச்சூழல் இருக்கிறதுக்கு தகுதியானது இல்ல. இப்ப புரியுது இந்த அற்புதமான குளம் ஏன் யார் கைக்கும் கிடைக்கலன்னு. அப்போ இந்த கேஸோட முடிவு அந்தாவியா தீவுல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க பாரு, ஏதோ ஜங்க் மாதிரி தெரியுது. யாரோ எதையோ போட்டு ஃபயர் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ யார் சார் பண்ணியிருப்பா? வேற யாரா இருப்பாங்க, குளத்தை தேடி வந்தவங்க இருப்பாங்க. இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் வடக்கு திசையை நோக்கி போனா ஒரு 7 கிலோமீட்டர்ல தென்படும் நினைக்கிறேன். பாய்ஸ், ஒரு வேலை பண்ணலாமா? எல்லாரும் இங்கேருந்து தனித்தனியே பிரிஞ்சு போய் பார்க்கலாம்யா. யாருக்கு எது கிடைச்சாலும் உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும், புரியுதா? சச்சின், சார் இங்க பாருங்க, மரத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே கோடாலியோட அடையாளம் இருக்கு. யாரெல்லாம் குளத்தை தேடி இந்த பக்கம் வந்திருக்காங்களோ அவங்க தான் போட்டிருப்பாங்க. காடு தானடா, வழி தெரியணும்ல. மை காட், ஸ்கெலட்டன்ஸ் பாரு. எத்தனை வருஷம் பழமையான எலும்பு கூட ஒன்றும் தெரியல. புகை இப்பவுமே வந்துட்டு இருக்கு. நெருப்பு எரிஞ்சு அணைஞ்சு ரொம்ப நேரம் ஆகல. சார், இன்னொரு ஸ்கெலிட்டன். உயிர்கள் வாழும் குளத்துல எத்தனை பேரோட உயிரை எடுத்திருக்காங்கன்னு தெரியலையே. உயிரை எடுத்தது குளம்லாம் இல்லை சச்சின், எவனோ ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் அந்த குளத்துக்கும் ஏதோ ஒரு ரகசியம் கண்டிப்பா இருக்கு. நடந்து போக போக இன்னும் எத்தனை எலும்பு கூடு கிடைக்குமோ தெரியலடா.
ஏய் ஏய் யாரு யாரு ஏய் இறக்கி விடு. இது ரன்வீராச்சே. டேய் என்ன பண்ற? டேய் கன் ஷாட் சத்தம் இந்த பக்கத்துல இருந்து வருது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? போலாம். பயப்பட வேணாம் சார், நான் உங்களை ஷூட் பண்ணல சார், தோ அவனை ஷூட் பண்ணேன். உங்களை கொல்ல பார்த்தான் சார். நீ ரன்வீர் தானே? ரன்வீருங்கிறது என்னோட தாத்தாவுடைய பேர் சார். மை நேம் இஸ் ஆகாஷ். ஆகாஷ் உன்னோட முகம் அப்படியே உன்னோட தாத்தா மாதிரியே இருக்கு. ஆமாம், இந்த விஷயத்த நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீயும் உன்னோட தாத்தா மாதிரியே ரகசிய குளத்தை தேடி அலைஞ்சிட்டே இருக்க போல இருக்கே. ஏன்? 2 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த நாட்டிலேயே கிடையாது சார். யூஎஸ்ல லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நான் ஒரு நாள் திடீர்னு சஞ்சயை மீட் பண்ணேன் சார். அவருக்கு இந்த குளம் அப்புறம் என் ஃபேமிலியை பத்தி சில டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தார் சார். போடு. அதனாலதான் நீ அந்த சஞ்சய் கிட்ட உன் தாத்தாவை பத்தி சொன்னியாப்பா? ஆமா, ஆனா அந்த குளம் எங்க இருக்குன்னா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது சார். அந்த சஞ்சய் கிட்ட பேசினதுல என்னுடைய ஆர்வமும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால நீ இந்தியா வந்துட்டியா? அப்பதான் சஞ்சயையும் போட்டு தள்ள முடியும் அண்ட் குளத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நினைச்சே இல்ல? ஆமா, எனக்கு இன்னொரு ரகசியமும் தெரியணும் சார். என்னுடைய தாத்தா இந்த குளத்தை தேடி வந்தவர் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், சஞ்சய் அந்த அற்புத குளத்துல சக்திகள் இருக்கு, அது உண்மைன்னு நம்பினானா? இல்ல, அவன் அற்புதமான சக்தியை தேடிலாம் வரல சார். அவன் புதையலை தேடி வந்திருக்கான். அது பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல இருந்து அங்க புதைக்கப்பட்டிருக்குதான். எந்த புதையலை பத்தி பேசுற? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்பெயின்ல இருந்து ஒரு புதையலோட கப்பல் வந்துச்சு இந்த தீவுக்கு. அந்த குளத்தை தேடி வந்திருக்காங்க. அப்படியா? அந்த ஷிப் கேப்டனுடைய அந்த டைரி சஞ்சய் வீட்டுல கிடைச்சது இல்லையா? அவனுக்கும் அந்த டைரி மூலமா தான் இந்த புதையலை பத்தி தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு அந்த கப்பல் கடல்ல மூழ்கிடுச்சு சார். ஆனா அந்த கப்பல்ல அந்த புதையல் கடல் கடியில எவ்வளவு தேடியும் கிடைக்கவே இல்லையா. அப்போ ஷிப்ல இருந்த யாரோ ஒரு ஆளு தான் அந்த ஷிப் முழுகிறதுக்கு முன்னாடி அந்த புதையல் இங்கதான் எங்கேயோ இந்த ஐலாண்ட்ல மறைச்சு வச்சிருக்கான். ஆமா, சஞ்சய்க்கு அதை பத்தின தேடுதல் நிறைய இருந்துச்சு. அந்த குளத்தை பத்தி எல்லாம் தேடி வரல சார். சார் சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? we are fine here. சார் கன் ஷாட் சத்தம் கேட்டதும் இங்க ஏதோ ஆபத்துன்னு நினைச்சோம். ஆபத்தெல்லாம் ஒன்றும் குறையல நிக்கில். இன்னும் சில பேர் இங்க மறைஞ்சிருக்கிறாங்க. புதையலை தேடி சாகிறதுக்கும் வரவங்களை சாகடிக்கிறதுக்கும் மறைஞ்சிருக்கிறாங்க. சார் குளம் கிடைச்சிருச்சு, ஆனா வறண்டு போயிருக்கு. சாகா வரம் கொடுக்குற அந்த குளம் அதுவே இன்னைக்கு வறண்டு போயிருக்கு. சார் தங்க நாணயம் சார். என்னமா சொல்ற? கோல்டா? அப்ப புதையல் இங்கே இருந்திருக்கு. அப்ப இதுக்கு அர்த்தம் அந்த ஆள் புதையலை எடுத்துக்கிட்டு இந்த வழியா நடந்திருக்கான். சார் இந்த பாதை தீவுக்கு அந்த பக்கம் போகுது சார். நானும் அந்த பக்கம் வந்திருக்கேன். ஒரு படகு கூட அந்த பக்கம் இருந்துச்சு சார். தீவுக்கு அந்த பக்கமா? வாங்க அவங்களை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இருங்கடா இருங்கடா இருங்கடா, என்ன அவசரம்? இந்த கையில் இருக்கிற டப்பாவெல்லாம் கீழே வைங்கடா. எடுத்துன்னு போற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓ, நீதான் இந்த கேமோட கீ பிளேயராடா? டிங்க
ஆமா நான் தான் கொண்டேன். அமர, சஞ்சய, அனிகேத்தன் 3 பேரையும். சஞ்சய் அமருடைய பிளானை பத்தி உனக்கு எப்படியா தெரிஞ்சது? அன்னைக்கு ஹோட்டலுக்கு வெளியே 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டேன். நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் புதையில போய் அடைய போகிறோம். அப்புறம் நம்ம பல கோடிக்கு அதிபதி ஆயிடலாம். ஓ, அப்ப அந்த 2 பேரையும் ஃபாலோ பண்ணி நீ காடு வரைக்கும் வந்திருக்கல? ஆமா, அமரும் சஞ்சயும் அங்கே தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் என் ஆட்களோட அங்கே போயிட்டேன். அமரை பயங்கரமாக அடித்தோம். சஞ்சய் பயந்துட்டான். புதையல் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த புதையலில் எனக்கு அவன் 90% கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான். அந்த கொலையை செய்யும் போது தான் கேத்தன் பார்த்துருக்கான்ல, அதனால நீ அவனையும் போட்டு தள்ளியிருக்க. ஆமாம், அவனோட கெட்ட நேரம் தேவையில்லாம செத்து போனான். அப்புறம் சஞ்சய் என்ன அந்த குகை வரைக்கும் கூட்டிட்டு போனான். என் வேலை முடிஞ்சிடுச்சு. அவனை உயிரோட வர்றது சரியில்லைன்னு நினைச்சேன். இப்போ உனக்கு தாண்டி கெட்ட நேரம். எந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு நீ இவ்வளோ பெரிய குற்றங்களை செஞ்சியோ அந்த புதையிலேருந்து சின்ன பிட்டு கூட உனக்கு கிடைக்காது. ஆனா தூக்கு தண்டனை கிடைக்கும்டா.